என்னை கேட்கிற அருமையானவர்களே, நான் ஏதோ அரசியல் பேசுகிறதாக நினைக்க வேண்டாம். உங்கள் தேசத்தில் நடக்கிற காரியங்களை நீங்கள் பார்த்தால் இந்த பிக்சர் அப்படியே நடக்கும். கர்த்தர் முன்னதாகவே எழுதி கொடுத்திருக்கிறார் இன்றைய சூழ்நிலையை நீ புரிந்து கொள்ளும்படியாக. ஆகையினால இந்த அதிகாரத்தில் சத்துரு செய்கிற 7 காரியங்களை நான் உங்களுக்கு வேகமாக, 7 அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளை பெற்றாலும் 7, பிரசங்கம் பண்ணாலும் 7. ஆமாம், இந்த அதிகாரத்தில் 7 காரியங்களை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன், டைம் இருக்குமானால். என்ன கவனிங்க, அதர்வைஸ் ஐ வில் கிவ் இட் as a homework. அது உங்களுக்கு வீட்டு பாடமாக கொடுத்து விடுவேன். வேகமாக எல்லா காரியங்களையும் சொல்வதற்கும் அதை உணர்த்து வைப்பதற்கும் எனக்கு நேரம் இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனாலும் என்னோடு கூட சேர்ந்து கொஞ்சம் புஷ் பண்ணி வரும்படியாக நான் கேட்கிறேன். முதல்ல என்ன செய்வான் தெரியுமா, இந்த ரப்சாக்கை வந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்? இந்த இங்கே இருக்கிற சனகரிப்பையும் ரப்சாக்கையும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் 2 பேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹலோ, அங்கே சனாகரிப், அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ரப்சாக்கே. நம்ம நாட்டிலையும் 2 பேர் இருக்காங்க. பக்கத்தில் சொல்லுங்க, அடையாளம் கண்டு கொண்டீர்களா? நம்ம பைபிளை வச்சுக்கிட்டு என்னைக்கோ எழுதின புஸ்தகம் நினைக்கிறோம், இன்னைக்கு எழுதின புஸ்தகம் யா. அதுதான் பைபிளுடைய பியூட்டி. இட் கம்ஸ் அலைவ் டு எவ்ரி சிச்சுவேஷன். எல்லா இடத்துக்கும் அது அழகாக அலைவாக வந்துடுதுங்கிறத பைபிளை வச்சு நீங்கள் படித்த அந்த கோணத்தில் படித்தாதான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ ரப்சாக்கே என்ன சொல்கிறான்னா, என்ன சொல்லுவான் தெரியுமா? ஏய், நீ எகிப்தையா நம்புகிறாய்? 6வது வசனத்தில் பார்க்கிறேன், வாசிக்கிறேன். இதோ நெறிந்த நாணல் கோலாய் அந்த எகிப்தை நம்புகிறாய், அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது உள்ளங்கையில் பட்டுருவி போகுமே அப்படின்னுட்டு ஏதோ எசேக்கியேல் எகிப்தை நம்பி எகிப்துக்கிட்ட கேட்குற மாதிரி இவன் ஒரு பொய் சொல்கிறான். Listen sir, they imagine things and create a story and try to spread that. தாங்களே இமேஜின் பண்ணி தாங்களே ஒரு கதை போட்டு அந்த அதிகாரத்தையோ அல்லது 2 நாளாகமத்தையோ அல்லது 2 ராஜாக்களையோ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எசேக்கியா அசீரியா ராஜா வந்தபோது அங்கே எகிப்தை நாடவே இல்லை. நல்லா கவனிங்க. உங்களை கீழே தட்டணுன்னா, சபையை கீழே தட்டணுன்னா, ஊழியங்களை கீழே தட்டுனா சத்துரு முயற்சிக்கிற பெரிய காரியம் இதுதான். என்ன? பொய்யை உண்டாக்கி அதுக்கு கை கால் வச்சு அதை பெறப்படுவேன். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம், அதை நம்புறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. ஏன்னா இருந்தால் தானே நம்புறதுக்கு. சரி, ரெண்டாவது என்ன சொல்றான் பாருங்க, 8வது வசனத்தை பாருங்க. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதம் கூறு. இவன் இது வேற. I can give you 2000 horses, war horses. நல்லா கவனிங்க, இதில் 2 காரியத்தையும் அவன் செய்கிறான், சேர்த்தே செய்கிறான். இஃப் யூ ஆர் குட் வித் மீ ஐ வில் சப்ளை. நேற்று ஒரு சகோதரனோடு கூட பேசி கொண்டிருந்தேன். கொரியாவிலேருந்து அவருக்கு எங்கள் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுங்கன்னுட்டு வாட்ஸ்அப் மேலே வாட்ஸ்அப் வந்து எங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, உங்களுடைய காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கோம், நீங்கள் நல்லா பைபிளை நேசிக்கிறவங்க, பைபிளை பிரசங்கம் பண்ணுறவங்க, பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுங்கன்ட்டு. இவர் ஒரு நாள் அவங்க ஃபோனில் கூப்பிட்டு சொன்னாராம். அவங்க கூப்பிட்டதுக்கு சொன்னாராம், ஐயா நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ண போகிறீங்கன்னு தெரியும், தேவையில்லாத வேதத்துக்கு விரோதமான அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்க கூப்பிடுறீங்க, எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் நான் உங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னபோது அவருக்கு அடுத்தால வாட்ஸ்அப் மெயில் வருதான், we will supply all your needs. யாரு சொல்லுங்க? அந்த வசனம் தான்
காட் வில் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ் இருக்குது. அவர் காடுக்கு பதிலாக வி போட்டுக்கிட்டார், அவ்வளோதான். கொரியாவிலேருந்து வர்ற பணம் இந்தியாவை கெடுத்தது மாத்திரமில்ல, நேபாளத்தில் கெடுத்திருக்கு. நீங்கள் அங்கூட நேபாளத்துக்கு வாங்க, நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால நேபாளத்துலேயும் ஊழியம் செய்கிறோம் 7 மாவட்டங்களில். யூ கேன் கம் அண்ட் see. எருசலேம் பரமே எருசலேம் தான் தாயானவள்ங்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு கலாத்தியர்ல 4வது அதிகாரத்தில் நம்ம ஆண்டவர் மாதா மரியம் என்று சொல்லி அங்கே இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களை கவுத்து போட்டதுக்கு பணத்தை தனியாக செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க நேபாளத்தில். They even entered into Bihar, but we taught our people how to resist that. அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். உங்கள் ஊருக்கு வந்திருக்குது, கோயம்புத்தூரில் அதிகமாக இருக்குது, பெங்களூரில் நிறையா இருக்குது, மதுரைக்கு ரொம்ப தூரம் இல்லை. Listen, I will give. That is his second tactics. நல்லா கவனிங்க. இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு மனுஷனுடைய மெயில் வந்து இன்னைக்கு காலையில் சென்னையில் யுத்த சத்தம் என்கிற கூட்டத்தை நாங்கள் அடிக்கடி நடத்துவது வழக்கம். அதனுடைய தாக்கம் உலகம் முழுவதும் உண்டாவது வழக்கம். இந்த வருஷத்தில் நடத்துவதற்கு மே மாதத்தில் இந்த கொரோனா நிமித்தமாக 3 வருஷம் நடத்த முடியவில்லை. இந்த வருஷம் மே மாதத்தில் நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்து YMCA கிரவுண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி காரியங்கள் நடத்தும்போது ஒரு சகோதரன், அவர் ஏவப்பட்டதினால யாருன்னு எனக்கு தெரியல, அவர் எனக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்கிறார். அண்ணே, ஐ காட் யுவர் இமெயில். I want to support that meeting because the voice of the Lord should reach everybody. உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு, விசேஷமாக தமிழ் பேசுகிற ஜனங்களுக்கு தேவ வசனத்தின் வெளிச்சமும் இன்றைய சூழ்நிலையும் தெளிவாக தெரிகிறதுக்கு அந்த கூட்டங்கள் உதவுங்கிறதுனால நான் ஒரு பெரிய தொகையை அனுப்பணும்னு தீர்மானிச்சிருக்கேன். ஆனால் இங்கெல்லாம் சொல்கிறாங்க அண்ணா அப்படி கொடுத்தா வாங்க மாட்டார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜோம் பண்ணி சொல்கிறீங்க, வில் மை ஆஃபரிங் அக்செப்டட் பை காட். தூத்துக்குடியிலேருந்து வந்த தம்பிகளை வச்சுக்கிட்டு சொல்கிறேன்னா, நல்லா கவனிங்க. தூத்துக்குடியில் போன தடவை நான் வந்திருக்கும்போது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்ட் ஆனவர் வந்து எனக்கு காணிக்கை கொடுக்கும்போது கை நடுங்குது. பெரிய காணிக்கை வச்சுருக்கிறார் கையில். அண்ணே நான் உங்களுக்கு ஒரு டிராஃப்ட் அனுப்புனேன், நீங்கள் எனக்கு திருப்பி அனுப்பிட்டீங்க. அவரே சொல்கிறார், அதனால் இதையும் திருப்பி கொடுத்துடாதீங்க. ஏன்னா அவரை எனக்கு தெரியாது பர்சனலாக. ஒரு பணத்தை அனுப்பியிருந்தார், நல்ல தொகை அனுப்பும்போது டிராஃப்ட் அனுப்பிச்சிருந்தார். நான் அவருக்கே திரும்ப அனுப்பி சொல்லிட்டேன் எங்கள் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை. என்னென்னா அந்த டிராஃப்ட் வந்தோடனே ஆண்டவர் சொன்னார், இது சரியான வழியில் வந்த பணம் இல்லை. ஹலோ, இது சரியான வழியில் வந்த பணம் இல்லை என்று சொன்னோடனே எங்கள் அக்கௌண்டண்ட்டை கூப்பிட்டு, எப்பா ரிட்டர்ன் திஸ் மணி பேக். அவங்க அண்ணன் சொன்னாங்க, இது சரியான வழியில் வந்த பணம் இல்லைன்னு ஆவியானவர் சொல்கிறாரு, அதனால் யூ ஹேவ் இட். இப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாண்ணே அது லஞ்சம் வாங்கின பணத்தில் கொஞ்சம் அனுப்புனேன், இது உண்மையாக ரிட்டையர்மெண்ட்டில் கவர்மெண்ட்டில் நான் உழைச்சதுக்கு வந்த பணம், கொஞ்சம் பெரிய தொகை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சில நேரம் எனிமி எதையாவது கொடுத்து உங்கள் கண்ணை மறைக்க பார்ப்பான். நீ ஆண்டவரால் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டது உண்மையானா நல்ல ஒரு பெரிய போர்டு எழுதி மாட்டிக்க. என்ன எழுதி மாற்றிக்கணே? நாட் ஃபார், பக்கத்தில் நல்ல கையை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்கள், யூ ஆர் நாட் ஃபார் சேல். Satan cannot buy you in any means. எல்லா விசுவாசியும் இப்படி மட்டும் இருந்துட்டாங்கன்னா ஓஹோன்னு சபையில் தேவ சத்தம் கொடுத்தீங்களா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சாத்தான் இதை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவான். ஐ எம் நாட் ஃபார் சேல், நோபடி கேன் பை மீ. எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் என்னையும் விலைக்கு வாங்க முடியாது. அதுதான் ஆல்ரெடி சோல்டு தானே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரேகளில் காணுதே.
கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கரங்களை உயர்த்தி விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, உன்னை மாற்ற விலையாக அவர் விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்தனால இந்த ஆளுடைய மதிப்பும் ஏறி போச்சுது. அதனால என்னை யாரும் விலைக்கு வாங்குறதுக்கு அம்பானிக்கிட்டே காசு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் மறுபடியும் சொல்லுங்க, யாரும் உங்களை விலைக்கு வாங்கிடக்கூடாது. கல்யாணத்தில் கூட வாங்கக்கூடாது. சில நேரம் கல்யாணத்தில் வாங்கிடுறான், விலைக்கு வாங்கிடுவான், எப்படியாவது வாங்கிடுவான். லிசன் சார், லிசன். இங்கே அவன் தான் சொல்கிறான், 2000 குதிரை கொடுக்குறப்பா, we can go together. உன் குதிரையும் வேண்டாம். சரி, அதோடு நிறுத்தினா நான் பாருங்க, அதில் வேற இன்னொன்று அதை சொல்லி காட்டுறேன். அதாவது, டேய் உன்ட 2000 சோல்ஜரே கிடையாது. It will show your weakness, your capacity. சாத்தா உன்னை மடங்கடிக்கிறேன் என்ன சொல்ல தெரியுமா? உன்கிட்ட என்ன இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்ம உடனே ரொம்ப தாழ்மையுள்ள, ஒன்றுமில்லை ஐயா. ஒன்றுமில்லைன்னா அவர்கிட்ட சொல்லுங்கள், இவங்கிட்ட சொல்லாதீங்க. எங்கே சொல்லணுமோ அதை அங்கே சொல்லுங்க ஐயா. ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஒன்றுமில்லை. ஏன்னா அவருடைய ஐஸ்வர்ய சம்பன்னர்கிட்ட போயிட்டு 2 வீடு வச்சிருக்கேன்னு சொல்லாத. அவர் எத்தனையோ கோடிகளுக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாராம். என் பிதாவின் வீட்டில். ஆமாம், அது அநேகங்கிறது எத்தனை? சம் பில்லியன்ஸ். From the day of redemption until the day of his return. அத்தனை பேருக்கும் வீடு கட்டுறாரு. பக்கத்தில் சொல்லுங்க, இந்த பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, காலனியே கட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் 2 வீடு கட்டினோடனே 2 வீடு வச்சாலும் சரி, எந்த வீடு வச்சாலும் சரி, அவர்கிட்ட போய் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. சாத்தாட்ட போய் என்ன சொல்லணும்? என்கிட்ட எல்லாம் இருக்குது தெரியுதா, சகலவித ஆசீர்வாதங்களே என்னை ஆசீர்வதித்து இருக்கிறா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம அவர்கிட்ட போய் சகலம் வச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டியது. இவங்கிட்ட ஒன்றும் இல்லைப்பாங்க. லாங்குவேஜை மாற்றுங்க. யாருக்கு அட்ரஸ் பண்ணுறோம் போகிறோன்னு பார்த்து அட்ரஸ் பண்ணுங்க. நம்ம பிரச்சனையாக தான். ஓவன் ராபர்ட்ஸ் அண்ணன் இப்படி அடிக்கடி சொல்லுவார், இயேசு கிறிஸ்து சரியான ஆளுக்கு சரியான வார்த்தையை பேச தெரியும். குள்ளனாகிய ஜகை வரும்போது அவனை பார்த்து நீ மறுபடி பிறப்பான்னு சொல்லியிருந்தான். அவன் இனிமே இப்பவுமே 3 அடி, இன்னும் 2 அடியாக பிறப்பேன். சமாரியா ஸ்திரீட்ட போய் உன் வீட்டில் நான் தங்கணும்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன நினச்சிருப்பேன்? 6வது ஆள் 7வது ஆள் வரான். அவர் கரெக்டாக சொல்லுவார். பிரசங்கத்தில் அடிக்கடி சொல்லுவார், யார்கிட்ட எதை சொல்லணுமோ அதை சொல்லு. பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, யார்கிட்ட எதை சொல்லணுமோ அதை சொல்லு, இடம் தப்பி இல்லாத. நம்ம பிரச்சனையாக தான் ரொம்ப தாழ்த்துற மாதிரி போக வேண்டியது. ஆனால் எங்கே தாழணுமோ அங்கே தாழ்றது கிடையாது, எங்கே நிமிர்ந்து நிற்கணுமோ அங்கே நிமிர்ந்து நிற்கிறது கிடையாது. 2000 குதிரை ஏறுறது கூட ஆள் இல்லை, பெரிய வீம்பு பேசுறியா? நல்லா கவனிங்க. சாத்தா நம்மளை பார்த்து சொல்லுவான், யூ ஆர் அ மைனாரிட்டி. ஹூ செட்? அருமையான தம்பி கிளாடி சொல்லலையா? என்ன சொன்னார்? வித் காட் ஐ எம் எ மெஜாரிட்டி. சார், வித் காட் ஐ எம் எ மெஜாரிட்டி. மைனாரிட்டி பிரதர், சிறுபான்மை பிரதர். சிறுபான்மை என்ன? சிறுபான்மை என்னத்தில் சிறுபான்மை? கேளுங்க. ஒரு பெரிய வீட்டிலே அநேக பாத்திரங்கள் இருந்தது. அந்த பெரிய வீடு யாரு? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அந்த பெரிய வீட்டில்
ஆண்டவர் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் 8 பில்லியனில் 3 பில்லியன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை தங்களுடைய பேர்லையாவது வச்சுருக்கான். கை வைத்து சொல்லுங்கள் தேமா. 8 பில்லியன், அதாவது 800 கோடியில் 300 கோடி, 300 crores say we are Christians at least by certificate. அல்லேலூயா. எந்த மூலையில் போனாலும் அங்கே ஒரு அல்லேலூயா இருப்பான். அல்லேலூயா. அப்போ நம்ம சிறுபான்மையா பெரும்பான்மை. ஆனால் சத்துரு அதை சொல்லி காட்டும், உங்கள்கிட்ட 2000 பேர் கூட இல்லை, 2000 பேர் கூட இல்லை, 2000 பேர் கூட இல்லை. ஏய் போடா, உனக்கு கண்ணு திறக்கலைன்னா நான் என்ன செய்யறது? 4வது அட்டாக் வேகமாக பிடிக்கணும்ல. 4வது அட்டாக். இன்னொன்று வாசிங்க, 10வது வசனம் வாசிக்கலாம். இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை, அப்படியே அப்பா கும்பிடுறது வேற. ஆனால் கர்த்தர் இவரை கூப்பிட்டு கட்டளை இட்டாராம். யாரை அழிக்க சொல்லி? அழித்து எசேக்கியேல் இல்லை, எருசலேம். டோன்ட் திங்க் he is an attack on Ezekiel, it is an attack on Jerusalem. யார் அழிக்க சொன்னாங்களா? யார் அழிக்க சொன்னாங்களா? நல்லா கவனிங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுடா. நெய் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுப்பா. கர்த்தர் உன்னை அனுப்புனாரா என்னை அழித்து போடுன்னுட்டு? அவர் சொன்னார், எருசலேமை ஸ்திரப்படுத்து மட்டும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர், பரம எருசலேமாக அது இறங்கி வருவதை, மணவாட்டியா இறங்கி வருவதை என் ஆண்டவர் முன் குறித்திருக்கிற இந்த எருசலேமை அழித்து போட உன்னாலும் முடியாது, உங்கள் தாத்தாவால் முடியாது. எங்களுக்கு முழங்கால் இருக்குப்பா, எங்களுக்கு முழங்கால் இருக்குடா. நாங்கள் முழங்கால் போட்டால் குயின் மேரியே அசைஞ்சான்னு வேஷத்தில் சொல்லியிருக்குது. எங்கள் முழங்காலில் அவ்வளோ பலம் இருக்குது. எங்கள் முழங்காலை முடக்கும்போது இந்த தேசம் தேவனை அறிந்துதான் ஆகும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். நம்புற மாத்திரம் உயரமா கைகளை தொட்டி, ஆண்டவரே இந்த நாள் வருவதாக. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் எழுதி போட்டிருக்கீங்கல்ல. ஆமென். ஆனால் அவன் சொல்றான், அவர் தான் உன்னை அழிச்சு போட முடியும், உன்னை அழித்து போட முடியும், என்ன அனுப்புனார்? கர்த்தர் சொல்கிறார். அட்டா பாவி, எவ்வளோ பெரிய பொய் சொல்கிறான் பாருங்க. சில நேரங்களில் எங்கள் ஊருக்கு ஒரு பாஸ்டர் வந்தார் செமினார் நடத்துறதுக்கு. 3வது நாள் அவருக்கே புளிச்சு போச்சுது. எதுக்குன்னு சொல்ல, சாப்பாட்டில் அவர் கூப்பிட்டார், பிரதர் ஜெபக்குமார், உங்கள் ஊரில் ஃபேஷன் பேரேடியா நடத்துறீங்கன்னு கேட்டார். எனக்கு விளங்கலை. ஃபேஷன் பேரேடா? அது காலையில் ஒரு ட்ரெஸ்ஸில் வருது, மத்தியானம் ஒரு ட்ரெஸ்ஸில் வருது, சாயங்காலம் ஒரு ட்ரெஸ்ஸில் வருது. என்னத்துக்கு இப்படி ஃபேஷன் பேரேட் காலையும் மாலையும் வேலையும் அதே அனுப்புறீங்க? நான் என்ன பாஸ்டர் கொஞ்சம் விளங்க முடியாது சொல்லுங்கள். அவர் சொன்னார், உருளைக்கிழங்கு தான் சொல்கிறேன். காலையில் உருளைக்கிழங்கு வேறு மாதிரி வருது, மத்தியானமும் உருளைக்கிழங்கு வேறு மாதிரி வருது, சாயங்காலமும் வேறு மாதிரி வருது, அடுத்த நாளும் உருளைக்கிழங்கு. நான் சொன்னால் அதான் எங்களுக்கு பேசிக் ஃபுட்டு. உங்கள் ஊரில் தான் அது வாய்வு, எங்களுக்கு அதுக்கு வாழ்வு. உங்கள் ஊரில் தான் அது வாய் கொண்டுவிடும், உருளைக்கிழங்கு பண்ணி. எங்கள் ஆளுக்கு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும்யா, சுட்டே சாப்பிட்ருவான். உருளைக்கிழங்கு சுட்டு கொஞ்சம் பிசைஞ்சு உங்கள் தக்காளியை பிசைகிற மாதிரி, கத்திரிக்காயை பிசைகிற மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றீங்களா? அந்த டேஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? நம்ம ஊரில் சொல்லுவாங்க கழுதைக்கு தெரியுமா? எங்கள் ஊர் ஆளை கேளுங்க. நான் இப்படி இருக்கேன், நான் 12 மணி நேரம் வேலை செய்கிறேன். இங்கே வந்து வட இந்தியர்கள் இங்கே வந்து 12 மணி நேரம் மாக்குன்னு வேலை செய்கிறான். நம்ம ஆளுங்க 6வது மணி நேரத்தில் இடுப்பு வலிக்குதுங்கிறான். எங்கள் ஆளுக்கு இடுப்புலாம் வலிக்கிறது இல்லை. எங்கள் ஆளை 8 அடியை வச்சு இப்படி அடிப்பான், டம்முன்னு அடிப்பான். டம்முன்னு ஒன்றும் செய்யாது, அப்படி தடவி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா பிறந்த நாள்லேருந்து கடுகெண்ணெய் போட்டு தேய்ச்சி எடுத்துருக்காங்க எங்கள் ஆளை. அங்கே இருந்ததுனால கடுகெண்ணெயிலே சாப்பிட்டு உருளைக்கிழங்கு சாப்பிட்டதுனால என்னையும் வந்து அடித்தானுங்க. இவ்வளோ பெரிய தடியை வச்சு மூக்கில் அடித்ததில் மூக்கு எலும்பு ஒடிஞ்சு ரத்தம் வந்தது. இது கதெல்லாம் பெருசு, ரத்தம் கொட்டுது. நான் அந்த ரத்தத்தை எடுத்து போதுமாப்பான்னு கேட்குறேன்.
அது மட்டும் இல்லை, அவனுக்கு கொண்டு கிறிஸ்மஸ் அது தொடர்ந்து வந்தது. இது செப்டம்பரில் நடந்தது. கிறிஸ்மஸ் வந்தபோது நான் 99 பேருக்கு சால் வாங்கி அவனுக்கு போய் பொன்னாடை போத்தினேன். நல்ல நல்ல சாலை வாங்கி. நீங்கள் கேட்பீங்க என்னையா கதை, ஒருவேளை சிலருக்கு தெரிஞ்சும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு ப்ரீச்சிங் டூருக்காக ஐரோப்பாவும் கனடாவும் போக வேண்டியிருந்தது. நான் இங்கிலாந்தில் போய் லண்டனில் ஒரு செமினார் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் இப்படி அலைஞ்சு பேசுகிற ஆள், இப்படி ஆடி பேசுகிற ஆள். அங்கே போனோடனே அங்கே இப்படி நேராக நின்று தான் பேச முடியுது. இந்த பக்கம் திரும்ப முடியல, இந்த பக்கம் திரும்ப முடியல. அதை பார்த்துக்கிட்டே இருந்தார் ஒருத்தர். அவர் சொன்னார், அண்ணே, அவர் பேர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் சொன்னார், அண்ணே உங்களுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் அசையாமல் பேச மாட்டீங்களே, உங்களுக்கு முடியாத. அப்போ நான் சொன்னேன், ஆமாப்பா கழுத்தில் பிடிச்சிக்கிட்டுப்பா. ஆனால் இதெல்லாம் நானும் கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சேன் கழுத்தில் பிடிச்சிக்கிட்டு. அப்படியா, என்ன செய்யணும் வாங்க. அவங்க ஒய்ஃப் பேர் செல்வி, மதுரை சேர்ந்தவங்க தான். செல்வி கூப்பிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனோடனே பிரேசில் நாட்டிலேருந்து வந்த கோதுமையை அங்கே மைக்ரோவேவனில் போட்டு ஒத்துனாங்க. இன்னும் எனக்கு வேதனை. அதுக்கு பிறகு சொன்னார், சி இதெல்லாம் வேண்டாம், என் பெட்டில் வந்து படுங்க, நான் ஒரு ஸ்பெஷல் பெட் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பெட்டில் வச்சு என்னை படுக்க வச்சு அங்கே லைன் போட்டு விட்டார். அது இந்த அரிசி புடைக்கிற மாதிரி டப்பு டப்பு டப்பு. நானும் பயங்கரமாக எனக்கு வேதனை. பிரதர் வேண்டாம் வேண்டாம், ஆளை விட்டுருங்க. இல்லை இல்லை, நாளைக்கு ஒருத்தர் மலேசியாவிலேருந்து வர்றாரு, அவரை வச்சு உங்களுக்கு மசாஜ் பண்ணிடலான்னு சொன்னாங்க. மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்து மசாஜ் அந்நிய பாஷை பேசி தான் மசாஜ் பண்ணார். ஆனால் அவர் அந்நிய பாஷை பேசினா, நான் வேறு பாஷை பேசினேன். பயங்கர பலி. 3 நாள் செமினார் நடத்திட்டு நான் அங்கே இருந்து ஜெர்மனிக்கு போகிறோம். பாஸ்டர் அழகேந்திரனை தெரியும் அண்ணனுக்கு. அவர்கிட்ட போனால் அவருக்கு இந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், அண்ணன் மிகுந்த வேதனையோடு வர்றார், கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்காங்க. அவர் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு கொண்டு போகும்னாலே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு, எங்கள் அண்ணன் வந்திருக்கிறாரு, அவருக்கு கழுத்தில் பயங்கர வலியா. அவர் நான் சொல்கிறேன் அந்த ஃபார்மசிக்கு போ, அங்கே போய் மாத்திரை வாங்கினா ஒரு கை நிறைய பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நிறைய மாத்திரை, அது ஒரு சிவப்பு லைட் வேறு கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், பிரதர் நான் காலையிலே 4 வேளைக்கே சாப்பிட்றதுல பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறீங்களே. இல்லை நான் சாப்பிட்ருங்கண்ணே, சரியாக இருக்கணும்ண்ணா. அங்கே 6 நாள் மீட்டிங், 6 நாள் காலையிலேருந்து 6 மணி நேரம் மெசணும். நான் இதை போட்டு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. சிவப்பு லைட் அடித்தா அது நமக்கு வேறு ப்ளூ லைட் அடிக்குது, தலையை சுற்றிச்சு. ஆனாலும் வலியை தாய்க்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து ஆம்ஸ்டர்டாம் போனேன். ஆம்ஸ்டர்டாமில் சூரின்னு ஒரு பாஸ்டர், அவருக்கு இவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், அண்ணன் வேதனையோடு வராருண்டு. அவர் சொன்னார், அண்ணன் இதெல்லாம் ஈஸின்னு அப்படின்ட்டு ஏர்போர்ட்லேயே வச்சு ஹார்ட் பிளாஸ்டர் வாங்கி மாட்டினார். அது சொன்னார், முதல்ல கொஞ்சம் அக்னி எரியிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. பயங்கரமான பேர்னிங். சரி, அங்கேருந்து பாரிஸுக்கு வந்தேன். பாரிஸில் அங்கே உள்ளவங்க சொல்லிட்டாங்க, சிச்சி கோல்டு பிளாஸ்டர் போடணுன்னாங்க. இதுக்கும் ஒன்றும் சரியில்லை. நான் என் மனைவியை டைரெக்டாக கனடா வர சொல்லி, நான் சுற்றுறது பண்ண முடியாதுமா, நீ டைரெக்டாக கல்யாணம். நான் கனடா போய் இறங்கும்போது பரிதாபமாக போய் இறங்குறேன். நீங்கள் நேராக தானங்க போனீங்க, இப்படி வாரீங்களே அப்படின்னு கேட்குறா. என் மனைவியை ஏர்போர்ட்டில் வந்து என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு இன்னொரு அங்கே சுந்தரங்கள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் உடனே நேராக கைரோப்ராக்டர்னு ஒருத்தர் இருக்கு. அங்கே கன்னடாவில் மூளைக்கு மூளை கைரோப்ராக்டர் இருப்பான். அங்கே போனால் அவன் டபக்குன்னு என்னெல்லாம் முடித்தான். 10 எக்ஸ்ரே எடுத்தான், மேலேருந்து கீழே வரைக்கும். சத்தம் தான் கேட்டுது, ஆனால் இது போல். எப்படியோ ஊழியத்தை முடிச்சிட்டு நான் பீகாருக்கு வந்து அடுத்த நாள் போட்டான் பாருங்க மூக்கில், எல்லாம் சரியாக போச்சு. அன்னை போனது இன்னைக்கு சரியாக போச்சு. அல்லேலூயா. தேவன் நன்மை வந்தடைய செய்வார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நன்மை வந்தடைய செய்வார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை
தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா, மகிமை, தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா. பக்கத்தில் அவங்க சொல்லுங்க, சில நேரம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு இந்த ரூபத்தில் தான் வரும். காசு வாங்காம அங்கே 7 நாடுகள், 7 நாட்டுக்காரன் செய்யாத, 7 டாக்டர்கள் செய்யாத ஒரு ஆள் பள்ளிக்கூடத்துக்கே போகல, அடித்தான் அடியில். அன்னையில் போனது இன்னைக்கு வரைக்கும் வரல. அதுக்கு பாராட்டு விழா தான் 99 பேருக்கு நான் பொன்னாட போத்தினேன். விளங்குதா? விளங்குதா? நல்ல கவனிங்க. சத்துருக்கு இது தெரியாது. அவன் நினைக்கிறான் நம்மளை அழிச்சிடலான்னுட்டு. நம்மளை அழிக்கல, எடுத்து கெட்டுவதற்கு தேவன் உபயோகப்படுத்துகிற ஆயுதம். ஆனால் அவன் போய் சொல்லுவான், அவனை அழிச்சு போட்டுரு, அவனை எட்டி போட்டுரு, அவனை கொட்டு போட்டுரு. ஏய், அழிக்க முடியாது என்னை. சபையை நீ ஒரு காலமும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. மறுபடியும் சொல்லுங்க எல்லாரும், கையை வைத்து. பாதாளத்தின் வாசல்கள் தேவன் உண்டாக்கின சபையை மேற்கொள்வதே இல்லை. சரி, இன்னொன்று என்ன செய்வான்னு பார்க்கலாம். அதுக்கு பிறகு 11வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். 11வது வசனம். அப்பொழுது எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ரப்சாக்கேயை பார்த்து, உம்முடைய அடியாரோடு சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். அதுக்கு 12வது வசனம். அதற்கு ரப்சாக்கே, உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கி இருக்கிற புருஷர் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி. இந்த மனத்திரையில கொண்டு வாங்க. enemy tries to attack the weakest people all the time. அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எங்க தாக்குனா? பின்னால பாளையத்தில் பின்னால பலவீனமானவர்களை தாக்கினான் என்று உபாகமம் 23வது அதிகாரத்தில் படிக்குது. எப்பவும் சாத்தான் யாரை தான் தாக்குவான்? பலவீனமானவங்க. யார்கிட்ட தெரியுமா? அவன் அட்ரஸ் பண்ணியிருக்க எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை, விளக்க நேரம் இல்லை. I have been sent to the weaklings, not to the strong people. நல்லா கவனிங்க. அதனால தான் படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்களை அட்டாக் பண்றது தெரியுமா? அக்கா அக்கா தெரியுமா? என்னது? உனக்கு உடனே 4 காது முளைச்சிரும். உங்களுக்கு தெரியுமா? ஆமா. என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. எந்த வார்த்தைகளை கர்த்தர் சொன்னார்னு சொல்லுகிற திரிக்கப்பட்ட வார்த்தைகளை சாதாரண ஆளுங்களுக்கு சொன்னால் நம்பிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு வேண்டியது கூட்டம். மெஜாரிட்டி கிடச்சுன்னா அதை வச்சு அடிச்சிடலான்னு பார்க்குறான். அதனால தான் லீடர்ஸ் ஆர் ஃபியூ பட் த காங்கிரிகேஷன் இஸ் பிக். ஐ ஹவ் கம் டு தட் ஆடியன்ஸ். ஓஹோ, ஆளுங்களை கையில் போட்டாச்சுன்னா, மாச கையில் வச்சாச்சுன்னா ஒன்னே வீழ்த்திடுவான்னு அவன் ட்ரை பண்ணுவான். ஆனால் எருசலேம் அதன் மேலே என் கண்ணை வைத்து அதை பாதுகாக்கிறதுக்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார் அல்லவா? சபையே, உன்னையும் என்னையும் சுற்றி அக்னி மதிலாக நிற்கிற ஆண்டவர். சகரியா அப்படிதான் சொல்றான், அக்னி மதிலாக எருசலேமை சுற்றி இருக்கிற ஆண்டவர். பக்கத்தில் எல்லாரும் கை வைத்து, ஆண்டவரே, நான் போனாலும் திரும்பினாலும் என்னை சுற்றி அக்னி மதிலாக என்ன பாதுகாக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, உம்முடைய சபையின் அங்கமாக என்ன பாதுகாக்கிறதுக்கு இருக்கீங்க. Every believer must know that I am under the protection. சில வீட்டில் எழுதி போட்டிருக்காங்க, சில இடங்களில் ஆஃபீஸில் எழுதி போட்டிருக்காங்க அண்டர் சர்வேலன்ஸ். அதாவது சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்களாம். கேமரா வச்சு என்ன பிரயோஜனம்?
ஒருத்தன் கொள்ளைக்காரன் வரான், வீட்டில் 4 கேமரா பிடிச்சாச்சு. கொள்ளைக்காரன் வரான், பூட்டை உடைக்கிறான், திருடிட்டு போயிட்டான். போலீஸ்காரன் வந்து, யார் சார் திருடினான்? தெரியாது சார், கேமரா போடு. திருடிட்டு போன பிறகு தானே தெரியும். இப்போ தான் எல்லாரும் அரை மாஸ்க் போட்டிருக்கீங்களே. அவன் கொஞ்சம் முழுசாக போட்டு வரான், அவ்வளோதான். ஆனால் என் ஆண்டவர் சர்வேலன்ஸ் அல்ல, செக்யூரிட்டியை வச்சிருக்கிறாரு. அடைக்கலமே நீங்கள் தான். உமக்குள்ள இந்த குழி மொசல் இந்த கண்மலைக்குள்ள ஓடி வந்து சுகமாக தங்கி இருக்கும். எனக்கு பலம் இல்லைதான், எனக்கு முன்னங்கால் சின்னது பின்னங்கால் பெருசு தான், நான் எல்லார போல இல்லை தான். எல்லாருக்கும் அழகழகாக காதை வச்சுருக்காரு, எனக்கு மட்டும் நீட்டமாக வச்சுட்டார். பரவாயில்ல, எனக்கு பலன் இல்லை தான். ஆனாலும் நான் கண்மலையில் கூடு கட்டியிருக்கிறேன். கண்மலையை அசைச்சாதான் என்னையும் அசைக்க முடியும். நான் அவருக்குள்ளே பத்திரமா இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்க, நான் பத்திரமா இருக்கிறேன். சபையே, நீ சபையின் அங்கமானால் நீ பத்திரமா இருக்கிறாய். அவனும் நம்மளை இப்படி சொல்லி ஏமாத்திடக்கூடாது. வீக்லிங்ஸை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அதை விட இன்னொன்று செய்வான். வாசிங்க 15வது வசனம், 14, 15. எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி He will பாருங்கள். try to make you question the leadership. ஆமா, எசேக்கியா அவன் சொல்ல கேட்காத, அவன் உங்களை வஞ்சிக்காதபடி பாருங்க. நல்லா கவனிங்க. சத்துரு போடுகிற ஒரு பெரிய விதை, disobeying your higher authorities, disobeying people, those who are ordained over you. உனக்கு மேலே இருக்கிறவனுக்கு கீழ்ப்படியாத, அவன் சொல்ல கேட்காத, அவன் அவனை நம்பாத. என்ன கேட்கிற அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் சத்துரு அட்டாக் பண்ணும்போது அவன் செய்கிற ஒரு காரியம், உன் லீடர்ஷிப்பை நம்பாத, அவங்க சொல்கிறத கேட்காதுன்னு சொல்லி உன்னுடைய காதுகளில் ஓதுவான். இன்னொரு காரியத்தையும் காண்பித்து கொடுத்து விடுறேன், அப்போ தான் இந்த செய்தியை கொஞ்சம் நீங்கள் வீட்டில் போய் இன்னும் தியானிக்க முடியும். அதுக்கு பிறகு பின்னால் இருக்கிறது 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அப்பம் கொடுப்பேன், திராட்சை ரசம் கொடுப்பேன், உங்களுக்கு அந்த தேசத்துக்கு கொண்டு போவேன், திராட்சை செடியின் கனியை புசிப்பீங்க, அத்திமரத்தின் கனியை குடிப்பீங்க, தன் கிணற்றின் இதெல்லாம் சொல்லி அப்படியே பட்டர் அடிப்பான். அதோடு நிற்காம ஒரு பெரிய காரியத்தை செய்யறான். சமாரியாவே விழுந்துச்சு. 10 கோத்திரம் இருக்கிறவன் விழுந்துட்டான். நீ ஒரு கோத்திரம் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பட்டணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற, ஒன்ன விளத்தட்டுறது பெருசா? Your own brothers in Samaria, the other churches, other establishments, other work, I could capture them and destroy them. நீ சின்ன பட்டணம்பா, நீ செட்டம் பண்ண. They will ridicule by showing that we have won them. நீங்கள் சொல்லணும், ஸ்டாப் நான்சென்ஸ், ஸ்டாப் தட் நான்சென்ஸ்ன்னு சொல்லணும் சாத்தானுக்கு. ஏன்னா இவ்வளவு காரியம் நடந்த பின்பு எசேக்கியாவுக்கு ஒன்று தான் தெரியும். தேவ சமூகத்தில் போய் நிற்க தெரியும். யாரும் பதில் பேச வேண்டாண்டா, வீணா டைமை எடுத்துக்கிறாங்கப்பா. அவன் தன்னுடைய தளபதிக்கெல்லாம் சொல்லிதான், do not answer them, do not waste your time there. Let us go to the presence of God. தேவ சமூகத்தில் போன உடனே அந்த அதிகாரம் 37வது அதிகாரத்தை வாசிங்கன்னா, ஒரு ராத்திரியில் ஒரு தூதன் வந்து 1,85,000 பேரை மூச்சு விட மறக்க வச்சுட்டாங்கள தான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் பராக்கிரமசாலியோடு இருக்கீங்க. ஒரு ராத்திரி போதும் அவருக்கு, அவனை துரட்ட போட்டு பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ராத்திரி போதும், ஒரு தூதன் போதும். நம்ம ஆண்டவரோ கோடி தூதர்கள், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும்
வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? வெயிட் 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 வெயிட். ஏதோ குளிப்பிள்ள மாதிரி பாடக்கூடாது. பக்கத்து எல்லாரும் எழுந்திருங்க. பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க. ஒரு தூதன் ஒரு ராத்திரி ஏளனம் பண்ணுறவன், நம்மளை விளையாட்டு காட்டுறவன், பயமுறுத்துறவன், கர்த்தரின் நாமத்தை சொல்லி நம்மளை அட்டாக் பண்ணுறவன், அவனை எல்லாம் 1,85,000 பேரை மூச்சு விட மறக்க பண்ணுவதற்கு லேசான காரியம், லேசான காரியம். அப்போ அந்த வான தூதர் சேனைகள் துதிக்கிற அந்த சேனை வந்துட்டுன்னா எனக்காக என்ன நடக்காது? சத்துரு தலை கவிழ்ந்தோட அழகா பாடினாங்க சரணவரஜி. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. இந்த சரணவரஜி பாட்டெல்லாம் எல்லாமே ப்ராஃபட்டிக்கல் சாங்ஸ், வெரி பவர்ஃபுல். அதை பாட போல. ஆனால் கொஞ்சம் கண்ணை ஏறெடுத்து எல்லாரும் வானத்துக்கு நேராக தலைகளை உயர்த்தி அந்த வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் போற்றி பாடப்படுகிறதுல கூட திருப்தி அடையாம என்ன தேடி இயேசு வந்தாரு. எப்பொழுதும் துதிக்கிற அந்த சேனைகள் அவ்வளவு பராக்கிரமசாலிகள். நான் அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட விலையேறப்பட்ட நான் அவரை துதிக்கணும் தான் அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். இந்த ஆராதனை போகும்போது எனக்கு ஒரு புதிய வல்லமை உண்டாக வேண்டும், ஒரு பெரிய பயம் அல்ல, ஒரு பெரிய தைரியம் உண்டாக வேண்டும். இந்த சபையை தேவன் கட்டுகிற எந்த சபையையும் என் சத்ருவினால எந்த உபயத்திலும் அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி அவரை போற்றலாமா? வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.